அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, காங்கிரஸ் தரப்பிலிருந்து திரு வேலுச்சாமி அவர்கள் பேசிய பேச்சு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அவர் பேசியிருப்பது தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். காங்கிரசுக்கு அப்படி அமையப்போகிற கூட்டணி அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பேசியிருந்தார். இது தொடர்பாக திரு செல்வ பெருந்தகையிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. திருச்சி வேலுசாமி மூத்த தலைவர், அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த கருத்தை ஆமோதித்திருக்கிறார். டிகேஎஸ் இளங்கோவன் திமுக தரப்பில் அவர் சொல்லியிருப்பது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக கூட்டணியிலும் வெடிக்கிறதா, கூட்டணி ஆட்சி முழக்கம், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள் வணக்கம். சுகுணா திவாகர். பத்திரிகையாளர் சோமு அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இது நாள் வரை அதிமுக கூட்டணி, அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சி, அது பற்றி எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேசுறாங்க, அது 2 அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசுறது. செல்வ பெருந்தகை ஆமா அப்படின்னு சொல்றார். அந்த கருத்து சரிதான், சரியா தான் பேசியிருப்பார் அப்படின்னா, இந்த காங்கிரஸோட போக்கில் எதுவும் மாற்றம் வந்திருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்குன்னு இப்போயே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முதன்முறையாக அவங்க இதை என்டார்ஸ் பண்ணுறாரு. செல்வ பெருந்தகை டிஎன்சிசி பிரசிடென்ட் என்டார்ஸ் பண்ணுறாரு. திருச்சி வேலுச்சாமி ஒரு மூத்த தலைவர், அவர் சொல்கிற கருத்தை வந்து அவர் சொந்த கருத்துன்னு தள்ளி வழக்கமாக கடந்து போவாங்க. பட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே அதை வந்து அதில் என்ன தப்புன்னு கேட்கும்பொழுது அந்த விவாதத்தை அவங்க கிளப்பி வைக்கிறாங்க, அந்த பால் எடுத்து போடுறாங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் 26 வருமானு என்னால் இப்போதைக்கு யூகிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இப்போ காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக எல்லாரையும் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இடதுசாரிகளோட பொசிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியில் பங்கு என்பது தேர்தலுக்கு முன்பாக நம்ம கூட்டணியிலேருந்து தேர்தலை சந்திக்கும் போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்கள் முன்னால் வச்சு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் நம்ம அதிகாரத்துக்கு போனால், இல்லைனா கொடுத்தா கூட வேணான்றாங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டாண்ட். விசிகா அந்த ரொம்ப காலமாக அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப வலியுறுத்த வேண்டிய விதத்தில் வலியுறுத்தாமல் அப்பப்போ ஜகா வாங்குறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎன்சிசி பிரசிடென்ட் அதை என்டார்ஸ் பண்ணுறாரு. மதிமுக எந்த இது கருத்தையும் இப்போ வரைக்கும் தெரிவிக்கல. அவங்க இது பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு பிரச்சனையாக ஆகாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அது வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுன்ற மாதிரி எனக்கு தோணலை. மேபி இது வந்து கூடுதல் இடங்களை கேட்பதற்கான ஒரு ட்ரையல் பலூன்வாங்க, அந்த மாதிரி கூட இது இருக்கலாம். அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அவங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இன்றைக்கி கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கார். அங்கே அது உண்மையிலே ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. அது தினமும் வாரத்தில் 2 நாளாக அது அமித்ஷா நாங்கள் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் எங்களுடைய கவர்மெண்ட்டுன்றாரு. ஆனால் எடப்பாடியார் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் தான் திருமணி நீங்கள் சொல்கிற முக்கியமான புள்ளி, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும். இப்போ திமுக தரப்பில் பந்தை வந்து அங்கே நோக்கி தள்ளிட்டு இருந்தாங்க, அமித்ஷா சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கன்னு. இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுத்துருக்குல்ல. இப்ப நாளைக்கு இபிஎஸ் கேட்பாங்கல்ல, நீங்க காங்கிரஸுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இன்னைக்கு கூட டிகேஎஸ் பதில் சொல்லியிருக்காரு. 2 பேருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த கோரிக்கைக்கு உடன்பட மாட்டார்கள். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுவும் வந்து அதிமுக விட திமுக அவ்வளவு சீக்கிரமா இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது வந்து அவங்களோட அந்த ஒரு மேலாதிக்கத்தை வந்து அவர்களே வந்து விட்டு கொடுப்பதாக ஆகிவிடும் தான் அவங்க அதை பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு பாசிபிலிட்டி இது கூடுதல் இடங்களை கேட்பதற்கு நான் சொன்ன மாதிரி ட்ரையல் பலூனாக இருக்கலாம். 1. 2வது, உண்மையிலே அவங்க வந்து அப்படி இதை காங்கிரஸ் ஹைகமாண்டோட ஒப்புதல் இல்லாமல் இதை பேசுவாங்களான்ற ஒரு கேள்வி வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 29 மக்களவைத் தேர்தல்கள் தான் முக்கியம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 மக்களவைத் தேர்தல்களில் சொலையாக 10 சீட்டு கொடுத்த மாநிலம். அது இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய தலைவலியாக ஸ்டாலின் அவர்களுக்கு உருவெடுக்கும்னு நான் நம்பலை. ஆனால் இது எல்லாமே போகிற போக்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை வந்து ரொம்ப குறைவாக 20 சீட்டுன்னு பேசி லாஸ்ட் மினிட்ல சோனியா காந்தி தலையிட்ட பிறகு தான் 25 சீட்டு வந்தது அவங்களுக்கு வந்து. இந்த முறை அதுக்கு விட அதிகமாக தான் அவங்க கேட்பாங்க. அப்போ இது வந்து அந்த சீட் ஷேரிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிமாண்டோ இந்த கட்டத்தில் இருக்கும். பெரிய டிமாண்டை வச்சு குறைஞ்சபட்சம் ஏதாவது எங்களுக்கு ஒத்துக்குங்க. அது அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். நான் இது ஒரு பெரிய தலைவலியாக அவருக்கு உருவாகாது. ஏன்னா இடதுசாரிகள் ஸ்டாலிடாக இருக்காங்க. விசிகா வந்து அதை பெருசாக வலியுறுத்த போகிறதில்ல. நேற்று கூட திரும்ப அவர்கள் வந்து தெளிவாகவே அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து. பட் ஒரு கொள்கை அளவில் இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக சரியான ஒரு கருத்து.
ஏன்னா 2 கட்சியிலுமே அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கோருவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கூட்டணி வச்சு தான் மக்களை சந்திக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் தனியாக நின்று யாருமே ஜெயிக்கல. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினா மாநிலத்திலையும் கூட்டாட்சி தான். அது அந்த காலம் மலையேறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஏடிஎம்கேல அவங்க தெளிவாக இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுங்க பாமக கேட்குறாங்க, பிஜேபி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை இழந்த 140 வருட கட்சி அதை கேட்குறாங்கன்னா அது நியாயமான கோரிக்கை தான். அதில் ஒரு வித்தியாசம் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவில் திரு இபிஎஸ் அவர்கள் நாங்கள் தனி பெரும்பான்மையாக ஜெயிப்போன்ற பதில் தான் இருக்கு. கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவர் அந்த கதவை சாத்தலை. தனி பெரும்பான்மைன்னு அமித்ஷாவுக்கு நேரடி பதில் இல்லை. ஆனால் டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருப்பது நேரடி பதில். இங்கே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், அவங்க ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க. ஏன்னா 2006 கலைஞருக்கு ஒரு லக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு 96 சீட்டு வாங்கியும் 22 சீட்டு துண்டு விழுந்தது. பட் டெல்லியில் ஃபர்ஸ்ட் யூபிஏ கவர்மெண்ட்டில் அவங்க வெறும் 144 சீட்டு தான் இருந்ததால் திமுகவுடைய அந்த ஐ திங்க் 18-19 எம்பிஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டதால் அவங்க அதை கண்டுக்கல. அவங்க அது சோனியா காந்தி ஒப்புக்கொண்டார்கள். பாமகவும் 18 சீட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அத்தகையது ஒரு சூழ்நிலை இனிமேல் தமிழ்நாட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். அதை நோக்கி அதை தாண்டி இனிமேல் போகாது. பட் கொள்கை அளவில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கையை 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய கட்சிகள், தேர்தலில் போடக்கூடிய கட்சிகள் எழுப்புவது என்பது ரொம்ப ரொம்ப நியாயமானதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, பாக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸோட இந்த போக்கு? திருச்சி வேலுச்சாமி கிட்டத்தட்ட 2 அமைச்சர்கள் இருப்பார்கள் அப்படின்னு உறுதிப்பட சொல்றதையும், செல்வ பெருந்தகை அது சரியா தானே சொல்லியிருக்காருன்னு சொல்றது, தேர்தல் நெருங்க நெருங்க இந்த குரல் அதிகமாகுதா? நண்பர் மணி சொன்ன மாதிரி இதுவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முதல்ல யார் எது பேசினாலும் அந்த கூட்டணி பெரும்பாலும் திமுகவை இருக்கிற பட்சத்தில் திமுக மனம் நோகாத அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. முதல் முறையாக செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு, திருச்சி வேலுச்சாமி பற்றி நமக்கு தெரியும். காங்கிரஸ்லே தீவிரமாக பேசக்கூடிய ஆள், ட்ரூ நேஷனலிஸ்ட் கூட. அவருடைய பேக்ரவுண்ட் கூட்டணியில இருந்தாலும் பேசி அவர் என்னைக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அவர் தேசியவாதி உண்மையானவர். அதனால எல்லாத்திலையும் ஒரு தேங்காய் உடைக்கிற உடைப்பார். இந்த முறை அப்படி இல்லை. இதை என்டார்ஸ் பண்றார் செல்வ பெருந்தகை. ஒன்று, இன்னொன்னு சேர்த்து கவனிக்கணும். இது இல்லை அல்லாது, இது ஒட்டாது, ஆனால் மறைமுகம் ஒட்டு. ஜோதிமணி காமராஜரை வைத்து திமுக செய்த செயல்களை பற்றி விமர்சித்து பேசியிருக்கிறாங்க. நேரடியான இது நேரடி தொடர்பில்லை. இதாவது எங்களுடைய ஐடென்டிட்டி, காங்கிரஸ் கட்சி என்ற தேசிய கட்சியினுடைய தனித்தன்மையை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிக்க முடியும்? ஆட்சியில் பங்கு. இதுதான் அடுத்த நகர்வு. இது கூட்டணி ஆட்சி அமையுமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோடம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அமைந்தால் நல்லது என்ற மனநிலைக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு தொடக்கப்புள்ளி விசிகே நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது ஆரம்பத்திலேருந்து சொல்லி வருகிறோம். தொல் திருமாவளவன் சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ காலம் கனியலை அப்படின்றத மட்டும் காலம் கனியவில்லை, இல்லை என்றும் இல்லை. நாங்கள் கைவிட்டுட்டோம் சொல்லலை. தனித்தமிழ் நாடு, திராவிட நாடு கொள்கை கைவிட்டுட்டோம் திமுக சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெபனா இல்லை, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலை. இன்னும் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பார்ப்போம், ஒருவேளை ஒரு 25 சீட்டை விசிகாவுக்கு. திமுகவோட ரியாக்ஷன் அது கிட்டத்தட்ட டிகேஎஸ் அவர்களோட ரியாக்ஷன் போல தானே இருக்கும். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பு இல்லை என்பது இதுவரையில் இருந்த தமிழக வரலாற்றினுடைய நிலைப்பாடு. 1980 சரிபாதியா காங்கிரஸும் திமுகவும் பிரிச்சுக்கிட்டது. மக்களவை தேர்தலில் மகத்தான வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு. ஆனால் அந்த சட்டப்பேரவை தேர்தல் 1980 நடந்தபோது சரிபாதியா 109 நினைக்கிறேன், நம்பர் விட்டுருவோம், ரெண்டுமே 50-50, 2 பேரும் ஈக்குவல் நம்பர். அப்போ என்ன பேசப்பட்டது? கலைஞர் கருணாநிதி தலைமையில், அதில் கூட ஒரு தகவல் நான் அப்புறம் சொல்கிறேன், ஒரு கூட்டணி அரசு அமையும் என்று அப்போதைய எம்பி சுப்பிரமணியம், பழனி ஆண்டி போன்ற வலியுறுத்தி பேசினேன். எண்ணிக்கை பயிரே அப்படித்தானே அப்பவே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போல்லாம் எவ்வளோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது? தேசிய அளவில் எடுத்துக்கோங்களேன். நேரு காலத்தில், லால்பகதூர் சாஸ்திரி, இந்திரா காலத்துலலாம் மொத்தமாக தேசிய அளவில் சோஷலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனசங்கம் ரொம்ப நெக்லிஜிபிள், காங்கிரஸ். அதனால் ஒரே கட்சி ஆட்சியை உருவானது நேஷனல் லெவலில். நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பாக்கி இப்போ இந்த பிரச்சனையில் நான் கேட்பது, இப்போ திமுக இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு கூட்டணி ஆட்சின்ற நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்குறேன். அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन சொல்லியிருக்காரு. இல்ல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு
கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் வந்தால் கூட கிடையாது அப்படின்னு. 96 இடங்களை பெற்ற கலைஞர் கருணாநிதி காலம் வேறு. இப்போது நான் ஒரு கேள்வி பாக்கி புரிதலுக்காக, அப்படி ஒரு பிரஷரை காங்கிரஸால கொடுக்க முடியுமா? இப்ப திருச்சி வேலுச்சாமி பேசிட்டார் 2 அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு. டிகேஎஸ் இளங்கோவன் வந்து இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, மக்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அடுத்து காங்கிரஸ் என்ன பண்ண? இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனால் தாக்கமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு துவக்கம் தானே. இஷ்யூஸ் வரும். ஒரு ஆள் ஒரு செயலை, ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் கல் தூக்கி எறிஞ்சா மற்றவங்கலாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கே பாருங்க, திருச்சி வேலுசாமி சொன்னார், செல்வப்பெருந்தகை என்டாஸ் பண்ணுகிறார், காமராஜர் பற்றி ஜோதிமணி, அதாவது திமுகவின் கருத்துக்களை பற்றி ஜோதிமணி கடுமையாக விமர்சிக்கிறார். அப்படி பாருங்க ஒவ்வொன்றா மணி. இப்போ அவங்களுக்கு இதோட சேர்த்து ஜோதிமணி அவர்களோட கருத்து, திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசியதுல திருச்சி சிவா கருத்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு பேசுவது என்பது வேறு. திமுக காலங்காலமா இப்படி பண்ணுச்சு, ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் அப்படின்னு இது கூட்டணிக்குள்ளிருந்த இவ்வளவு கடுமையான ஸ்டேட்மெண்ட். இது ஜோதிமணி ரொம்ப இணக்கமா திமுகவோடு இருந்தாங்க, திமுகவிற்காக குரல் கொடுத்து பல இஷ்யூஸ்ல பேசியிருக்காங்க. இந்த கருத்து எதை சொல்லுது? எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது அல்ல. அது அவங்க ஜோதிமணி வந்து ராகுல் காந்தியோட பர்சனல் சாய்ஸ். அவங்க அந்த எம்பி சீட்டு 2 முறை வாங்கினதெல்லாம் அவங்க வந்து பர்சனலி ராகுல் காந்தி ஆஃபீஸோட தொடர்பில் இருக்கிறவங்க தான். அவங்க அந்த மேலிடத்தில் ஓரளவு ஆசீர்வாதம் இல்லாமல் அதை பேசியிருக்க மாட்டாங்க. காமராஜ் அவருடைய அந்த இதை பற்றி திருச்சி சிவா பேசின அந்த கருத்துக்கு. பட் விஜய், நம்ம எப்படி இதை பார்க்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா வந்து இது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது எப்படி பேசினா இன்னும் அதிகமாக கூட பேசுவாங்க, தொடர்ந்து பேசுவாங்க காங்கிரஸ்லேருந்து. ஆனால் திமுக வந்து இதை முளையிலேயே கிள்ளி எறியணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து இந்த கோரிக்கை வந்து மற்ற கட்சிகளிடமிருந்தும் வறுமை, ஆனால் அது அவங்களுக்கு தலைவலியாக மாறும். அதை அவங்க கண்டிப்பாக திமுக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடும், தே won't allow even a blade of a grass to grow at their feetன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து கீழே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க அதை வந்து ரொம்ப அக்ரெசிவாக பொலிட்டிக்கலாக டீல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது இன்றைக்கி வந்து மாநிலத்தில் அரசு அவங்க கையில் இருக்குது. அவங்க நம்புகிறாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துருவோம்னு நம்புகிறாங்க. அதனால் இந்த கோரிக்கை வந்து எழுவது என்பது தங்களுடைய பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை வந்து அது அண்டர்மைன் பண்ணுன்றது புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இதை முளையிலேயே கிள்ளி எறியணும்னு தான் பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது. இது அதிகபட்சம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது சீட் ஷேரிங்கான ஒரு பார்கெனியாக. ஸோ இப்போ 21 காலத்தில் திமுக கூட்டணி கட்சிகளோட ஸ்டாண்டை பார்க்குறப்பையும் 26லையும் அந்த துணி மாற்றம் இருக்குது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சண்முகம் அவர்களோட பேச்சு 21 கம்பேர் பண்ணி பேசுகிறது, திருமாவர்களோட பேச்சுன்றது வந்து 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்கள் ஓட்டாக இருக்குது. அது அர்த்தம் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியது. அந்த இடத்துல தான் இப்போ காங்கிரஸ் நிலைப்பாடை பார்க்க வேண்டியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு டிமாண்ட் கொடுக்குறாங்களா திமுகவுக்கு? பொதுவாக இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் வரும், வெள்ளச்சாமின்னு விஜயகாந்த் பாடுவார், நைட் ஆச்சியா அவன் தான் எங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ பாடுவாங்க. அது மாதிரி தேர்தல் வந்தாலே இந்த மாதிரி பாட்டுகள் வந்துடும். இது நம்ம ஒவ்வொரு தேர்தலையுமே நம்ம பார்க்கலாம். இதில் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த காங்கிரஸ் வேலுச்சாமி அப்படின்னு நம்ம வேலுச்சாமி அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் பேசுவது வந்து அவ்வளோ ஒரு பொருட்படுத்தத்தக்கதாக காங்கிரஸ்லேயே வந்து பல விஷயம், குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம், ராஜீவ்காந்தியுடைய மரணத்தை பற்றி அவர் பேசுனதெல்லாம் மிக அதிர்ச்சிகரமான விஷயம். அதற்கே வந்து ஒரு எதிர்வினை காங்கிரஸ்லேயே இல்லை. ஸோ அதனால் அவர் பேசுகிறத வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறதே ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்ம பேசுகிறோம், இதை மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் பேசுகிறாங்க. பாக்கி சொன்ன மாதிரி செல்வ பெருந்தகை அந்த கருத்தை ஆமோதிச்சிருக்கிறார். பொதுவாக மணி அவர்களும் அதை சுட்டி காட்டினாங்க. அவரோட தனிப்பட்ட கருத்துங்க, காங்கிரஸ் மேலிடம் தாங்க இது முடிவெடுக்கும் அப்படின்னு தான் இதற்கு முன்பு காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் சொன்ன கருத்துக்கு சொன்ன செல்வ பெருந்தகை இன்றைக்கு சொல்றார் அவர் மூத்த தலைவர், அவர் சரியா தானே சொல்றார் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஏற்கனவே அந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்தது. இதே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் 1980 அப்போ வந்து இவங்க 112 போட்டிடுறாங்க, காங்கிரஸ் 114 போட்டிடுது. அப்போ அதிகம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ்லேருந்துல கூட முதலமைச்சர் வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரியானது அதில் அவங்க தோத்துட்டாங்க. அடுத்து 2006 தேர்தலில் பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி ஆட்சி பற்றி கேட்குறப்ப கருணாநிதி என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல குழந்தை பிறக்கட்டும், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், இருந்தாலும் கூட்டணி ஆட்சியாக கூட அது இருக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் சமாளிச்சிட்டாரு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 அந்த தேர்தல் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய தேர்தல். என்னன்னா, அப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயாராக இருந்தது. எப்படின்னா, திமுக போட்டியிட்டது 119 தொகுதியில் தான், காங்கிரஸ் வந்து 63 நாயன்மார்கள் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாரு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு இது பெரும்பான்மை வேணும்னா 118 வேணும், ஆனால் போட்டிடுறதே 119 தான்.
அப்போ ஒரு சீட்டை தவிர மொத்தம் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில நிச்சயமா இருக்காது. அப்ப அவங்க அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்துல அப்ப உறுதியா இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டம் எல்லாமே பார்த்தா காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தது. அடுத்தது 1980 பார்த்தீங்கன்னாலும் சரி, அதுக்கு அந்த இருந்தது. குறிப்பாக அந்த 63 நாயன்மார்கள் சீட்டு கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் வந்து சிபிஐ இந்த 2Gக்காக விசாரணையும், இன்னொரு ஃப்ளோரில் பேச்சு நடந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டம். ஆனால் 2021 உங்களுக்கு கொடுத்த சீட்டே 25 தான். அப்போ நீங்கள் கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னா முதல்ல அந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான இடங்களை கொடுக்கணும்ல. கொடுக்குற இடத்துல இருக்கிற திமுக இப்போ ஒன்றியத்திலையும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைங்கிறப்ப எப்படி முதல்ல கொடுக்க? அந்த இடம் பாருங்களேன், எல்லாருமே கூட்டணி ஆட்சின்ற தேவையை சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜய் வந்து நான் அதிகாரத்துல பங்கு தருவேன், நம்ம தான் பெரும்பான்மையா ஜெயிப்போம், இருந்தாலும் நான் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்றாங்க. இபிஎஸ் அவர்கள் ரத்தன கம்பளம் விரிச்சு நான் வரவேற்கிறேன் அப்படின்றப்ப டிமாண்ட் அதிகமா இருக்குல்ல. இப்ப திமுகவுக்கு தேவை இருக்குல்ல, அதை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்த விரும்ப மாட்டாங்களா? இப்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன், விஜய் இவங்க எல்லாமே சொல்றது கூட்டாட்சிங்கிறது ஆண்டி மடங்கட்டின கதை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிம்பம் வந்து ஊடகங்கள் கட்டமைக்குதே தவிர அவர் தனித்து நின்னாலும் 1% மேல வாக்கு வாங்குவாராங்கிறதே சந்தேகம்தான். அந்த மாதிரி தான் இது இருக்கு. அதனால இவங்க பேசுறதை விட்டுருவோம். ஆனால் ஓரளவு மக்கள் செல்வாக்கு உள்ள விசிகாவோ இல்லை பாமகவோ காங்கிரஸோ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அவங்களுக்கும் கல யதார்த்தம் புரியும். அது அதிமுக ஆட்சி அமைச்சாலும் திமுக ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி அமைச்சரவைக்கு ஒத்துக்க மாட்டாங்கங்கிறது தெரியும். தெரிந்தும் ஏன் பேசுகிறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் தங்களுடைய தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு அந்த பேச்சு தேவைப்படுது. ஆனா இதுவரைக்கும் அப்படி கடந்து போனாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தப்ப காமராஜர் ஆட்சி அப்படிலாம் பேசினாரு. அதுக்கப்புறம் தலைமை தான் முடிவெடுக்கும்ன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்ப திரும்ப அந்த ஏன் திரும்பவும் ஒரு யூ டர்ன் நடக்குது அப்படி? அதுதாங்க. ஏன்னா ஏதாவது தமிழக அரசியல் களத்துல மாற்றம் வந்திருக்கா? ஒரு ப்ரெஷரை போடுறாங்களா? மணி அவர்கள் சொல்ற மாதிரி போன முறை மாதிரிலாம் 25 இல்ல, அதிக எண்ணிக்கை எதிர்பார்ப்பு அப்படி ஏதாவது நடக்குது? இல்லை, நிச்சயமா அது வந்து கடந்து போயிருவார் இவர் இந்த இதுலையும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, விஜய் வந்து மாநாடு போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கூட்டணி அப்படின்னு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் மாநிலத்துடைய இவங்க செயலாளர் சரவணன் ஒருத்தர் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். எங்களுக்கு நீங்கள் கூட்டணியில் இப்பயே உடனே அமைச்சராக்கணும் சில பேருன்னு சொல்லி கடிதம் எழுதினார். அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பாச்சு. அப்புறம் இவர் கார்த்திக் சிதம்பரம் அந்த மாதிரி சொன்னார். ஓகே, அவர் 2 தடவை அந்த மாதிரி சொன்னார். மே மாதம் ஒன்று, அப்புறம் போன அக்டோபரில் ஒரு தடவை சொன்னார். அதே மாதிரி சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் வந்து போன தடவை வந்து 25 இடத்துல போட்டிட்டோம், இந்த தடவை கூடுதலாக கேட்போம், தவிர நாங்கள் அமைச்சர்களும் கேட்போம். இப்போ எப்பயுமே வந்து இது வந்து செல்வ பிறந்த பெருசாக எடுத்துக்கல. இது பக்கத்தில் இருந்ததுனால வந்து அதை சமாம இல்லைன்னா சொல்ல முடியும். மாநில தலைவராக இருக்கிறவரு ஆமா இதுல என்னங்க தப்புன்னு தான் சொல்ல முடியும் தவிர இல்ல நாங்க வந்து அது மறைமுகமா வேணா திமுக ஆதரவான ஒரு மனநிலையில அவர் இருக்கலாமே தவிர வெளிப்படையா இல்லைங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ், பாமக, டிடிவி இவங்கெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் கூட்டணியில் நாங்க இருப்போம், அது ஆட்சியில பங்கு வைப்போம் பாஜக சொல்றது வேற. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறதுனா, இப்போ உடல்நலம் முடியாத பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறது வேற, அதே உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா வேலை இல்லை. பாஜக இந்த 2வது ரகம். அந்த 2வது ரகம் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை வைத்து பவரை வைத்து ஏற்கனவே கூட்டணி அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து சீட்டு அப்படி வாங்குவாங்க. ஏற்கனவே எப்படி வந்து அறிவாலயத்தில் சிபிஐ விசாரணையும் கூட்டணி இது நடந்ததோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இங்கே சீட்டு வாங்குவாங்க. அதன் மூலமாக வந்து அவங்க வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சுனாதிவாகர், இப்ப திமுக கூட்டணியிலும் வெடிக்கிறதா கூட்டணி ஆட்சின்னா இவங்க முதல் முறையா வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் போக்கா என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் தயவுல தான் ஜெயிக்குது, வெற்றி பெறுது அப்படின்ற குரலும் வருது. எல்லாரும் பேச இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப திமுக கூட்டணிக்குள்ளும் இந்த சிக்கல் அப்படி எளிதா திமுகவால கடந்து போக முடியுமா? ஒண்ணு அப்படி இல்லைன்னா நம்பர்ஸ்ல இப்ப காங்கிரஸ் அதிகமா கேக்குது அப்படின்னா, விசிக அதிகமா கேக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுகவோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா அது இயல்பாவே கூட்டணி ஆட்சின்ற இடத்தை நோக்கி தானே அந்த புள்ளிக்கு தானே வரும். இது திமுகவுக்கு சவாலா இருக்காதா? முதல்ல அந்த கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நிறைய பேருக்கு அந்த குழப்பம் தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்குது. கூட்டாட்சி அப்படிங்கிறது சொல்லப்படுறது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை இல்லாமல் ஒரு ஃபெடரல் ஸ்டேட் உருவாகிறது. மாநிலங்கள்கிட்ட தான் அதிகமான அதிகாரம் இருக்கிறது. மாநிலங்கள்லாம் சேர்ந்து மத்தியில் ஒரு அரசை அமைப்பது. அந்த அரசுக்கு வந்து இராணுவம், வெளியுறவுத்துறை, நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய அதிகாரம் இது மட்டும்தான் இருக்கணும். மற்ற கல்வி மருத்துவங்கள்லாம் மாநிலங்களே தீர்மானிப்பது தான் மாநில சுயாட்சி.
மத்தியில் கூட்டாட்சி. கூட்டணி ஆட்சி என்பது கட்சிகளுடைய கூட்டணி. ஒரு கூட்டாட்சி என்பது மாநிலங்களுடைய பிரதிநிதிகளை இணைந்து ஒரு அரசை அமைப்பது. இது நிறைய பேருக்கு தொடர்ச்சியான அந்த குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டு கடல் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலையுமே அங்கே பலதரப்பட்ட குரல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஜி.கே. மூப்பனார் ஒன்று பேசுவார், வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்று பேசுவார், குமரேந்திரன் ஒன்று பேசுவார், ஈவி.கே. இளங்கோவன் ஒன்று பேசுவார். இப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருக்கு கூட இருக்காது. டெல்லி தலைமை தான் கடைசியாக முடிவு பண்ணுவாங்க. இப்போ திருச்சி வேலுசாமி ஒன்று பேசுகிறார் அப்படின்னா இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்படி அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களுடைய கருத்துக்கள் சரியா தப்பாகிறத தாண்டி டெல்லி தலைமை தான் முடிவை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரங்கிறது இருக்கு. இதுல ஒரே ஒரு முறை மட்டும்தான் மாறுதல் நடந்தது 1996. அப்போ ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்து இருந்தது. அதை மீறி டெல்லியில் வச்சாங்க. அதுக்கப்புறமேல தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி திமுகவோட கூட்டணி வச்சு அவங்க வந்தாங்க. இப்ப அது மாதிரி திருச்சி வேலுசாமி அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரா காங்கிரஸ் கட்சியில அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க செல்வ பெருந்தகைக்கு வர மாட்டீங்க? இல்ல, செல்வ பெருந்தகைக்கு வரேன் நான். அன்னைக்கு என்னன்னா ஒன்னு திருச்சி வேலுசாமியுடைய கருத்து தான் காங்கிரஸ் கட்சிகளுடைய பெரும்பான்மையான கருத்தா, இன்னொன்னு மூப்பனார் மாதிரி திருச்சி வேலுசாமி அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடரா அப்படிங்கிறது. செல்வ பெருந்தகை கூட நீங்க அந்த பேட்டியோட ரீல் உங்களுடைய பக்கத்திலேயே பார்த்தேன். ரெண்டு கேள்வி கேட்கறாங்க. ஒன்னு இந்த கூட்டணி பத்தி, ரெண்டாவது செல்வ பெருந்தகையே மாத்தணும்னு சொல்லி திருச்சி வேலுசாமி கேட்கிறாருங்கிறப்ப அவர் சொன்னா சரியா தான் இருக்குங்கிறாரு. அப்ப என்னன்னா செல்வ பெருந்தகை இது சரி அப்படிங்கிற டோன்ல சொன்னது மாதிரி எனக்கு புரியலையா. என்னன்னா திருச்சி வேலுசாமி தாங்க அவர் என்ன வேணாலும் பேசிட்டே இருப்பாருங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் செல்வ பெருந்தகை சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அதனுடைய ஒரு நெகோசியேஷன் பவர், அதனுடைய பலத்தை ஒப்புறப்ப இன்னைக்கு இந்திய அளவிலேயே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தொடர் வெற்றி அப்படிங்கிற திமுக கூட்டணியில தான் இருந்து வந்திருக்குது 2017 இருந்து. இன்னைக்கு திமுகவுடைய தேவைங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தேவை. நீங்க இப்படி பாருங்களேன் சுகுணாதேவா, இது 24 இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. திமுக ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி கட்சிகளுக்கான தயவு தேவை. ஒருமித்து இருக்கு, ரெண்டு பேருமே கொடுத்து வாங்கல் தான். அப்ப நாங்க ஒரு டிமாண்டை வைக்கிறோம் அப்படின்ற ஒன்று. காங்கிரஸ் கூட்டத்திலே பலர் என்ன எடுக்கிறாங்க, நம்ம எவ்வளவு காலம் இருக்கிறோம் பாருங்க, பாஜகவே கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு வராங்க, நம்மளை காட்டி அதிகமா போட்டி போட போறாங்கன்னா நம்ம இதை பேசாமே எப்படி கட்சி நடத்துறதுன்ற குரல்கள்லாம் பேச தொடங்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் கடந்து போயிருவாங்களா? இப்ப அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா இருந்து வர்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு பாக்குறேன். என்னன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து ஒரு குரல் வருது. அதிமுக தலைமை விரும்பல, அதை ஏற்றுக்கொள்ளல. டெல்லியில இருந்து ஒரு குரல் வருகிறது, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற குரல் வருது. இவர் மறுத்துக்கிட்டு நாங்க தனிப்பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. ஆனா இங்கே வரக்கூடிய குரல் டெல்லியில இருந்து வரல. கடைசியா முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் டெல்லியில தான். இப்போ உங்களுக்கு டெல்லி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தேவைங்கிறது அவங்களுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே தேவை. அப்படிங்கிறப்ப செல்வ பெருந்தகையோ திருச்சி வேலுசாமியோ சொன்னாருங்கிறதுக்காக வேற ஒரு முடிவு எடுத்துட்டுலாம் ஒருவேளை அவங்க கூடுதல் சீட்டுகள் கேட்கறதெல்லாம் நமக்கு அந்த காலகட்டத்தில் தான் தெரியும். கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு நிபந்தனையா வைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தோணல. அப்படி வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல காமராஜர் ஆட்சி, தனித்து ஆட்சியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல சாத்தியமே இல்லைங்கிறப்ப இப்ப கூட்டணி ஆட்சிங்கிறது கூட உள்ள இருந்து வரல, எதிர்த்தரப்புல ஒரு விஷயம் பேசப்படுகிறது அல்லது விஜய் பத்தி பேசுறாங்கப்ப அதோட சேர்ந்துதான் அவங்க பேசுறாங்களே தவிர இவங்களுடைய குரலா இல்ல. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இடதுசாரிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுங்கிறத பத்தி தான் எப்பயுமே பேசுறாங்க. கேரளாவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே முதலாளித்துவ கட்சிகள் தான் பார்ப்பாங்க. அவங்களோட இணைந்து எந்த கூட்டணியுமே அவங்க பெரும்பாலும் பங்கெடுத்தது கிடையாது. மன்மோகன் சிங் காலகட்டத்திலேயே அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தவங்க கூட சிபிஎம் அதை நிராகரிச்சிருக்காங்க. அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு வர மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறாங்க. அது எப்படி திமுக மத்தியில் கூட்டாட்சி, மாநில ஆட்சியோ அது மாதிரி ஒரு லட்சியம் அவ்வளவுதானே தவிர அதை ஒரு நிபந்தனை அவங்க வைக்க மாட்டாங்க. நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்ப திமுக நீங்க மாநில சுயாட்சி அங்கீகரிச்சாதான் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளுடைய குரலுமே அந்த மாதிரியான ஒரு குரலாகத்தான் இருக்கும். இது இப்ப சொல்லப்படக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறதே தவிர திருச்சி வேலுசாமியுடைய குரலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய குரலுக்கு டெல்லி தலைமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். மணி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான ஒரு கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது அப்படி ஒரு கருத்து இருக்கு, ஆனா அது இன்னும் பழுக்கலை அப்படின்ற மாதிரி. திமுக கூட்டணிக்குள் இப்படி ஒரு கருத்து இருக்கலாம், அது இன்னும் பழுக்கலை, அதற்கான காலம் இல்லைன்ற ஒண்ணு. திமுகன்றது சோமு அவர்கள், சுகுணாதேவர் சொல்றப்ப அவங்க கொடுக்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க நிலைப்பாடு தான். அதிமுகவில் இருக்கிற சினாரியோ வேற. அப்ப திமுக கூட்டணி கட்சிக்குள் அதிருப்தி இருந்தாலும் கால் எடுக்க போறது திமுக தான், அப்படிதான் இருக்கா, அந்த நிலைமை தான் இருக்கா? கரெக்ட், அதுதான் கரெக்டான பொசிஷன். கடந்த காலங்களில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. அவங்க பிஜேபி டெல்லியில் அதிகாரம் இருக்கிறதால தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த முறை அவங்க
ஆட்சியில் பங்கு பெறணும், அமைச்சரவையில் இருக்கணும்னு உறுதியாக அவங்க இருக்காங்க. தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தா அதுதான் நமக்கு உணர்த்து. ஆனால் இங்கே அது டாப் டவுன் அப்ரோச், அது மேலேருந்து வருது. இது கீழே இருந்து இவங்க இதை பேசுகிறாங்க. இது வழக்கமாக இருக்கிறதோட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிஎன்சிசி பிரசிடென்ட் வந்து அதை சொல்கிறத கடந்து போக முடியாது. அது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லைன்னு ஒதுக்கிட்டு போயிட முடியாது. அஃப்கோர்ஸ் இறுதியாக முடிவெடுக்க போகிறது அகில இந்திய தலைமை தான். இது அப்படி கொளுத்தி போட்டிருக்காங்க. இது குறித்த விவாதம் எழுவது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நீங்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி, அதை பற்றின விளக்கங்கள்லாம் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ மாநிலத்தில் ஒரு கூட்டணி சேர்ந்து தான் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்கும் பொழுது, வாக்களிக்கக்கூடிய அந்த மக்கள் சிறிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்கணுமா வேணாமான்ற ஒரு கேள்வி வருது. இன்க்ளூசிவ் நேச்சர்ன்ற ஒரு பாயிண்ட் வருது. ஒன்று, கொள்கை அளவில் இது குறித்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பார்வை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு கட்சிகளும் அவங்கள சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அது உண்மை. அவளை ஒத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட பலவீனத்தின் வெளிப்பாடுன்னு தான் அர்த்தம். அவர் சொன்ன மாதிரி வந்து சோமு சொன்ன மாதிரி 2011 திமுக 119 சீட்டு தான் நின்னாங்க. அப்போ அது ஆப்வியஸ்லி வந்து ஜெயிச்சிருந்தா அவங்க கூட்டணி அரசு தான், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க தோத்துட்டாங்க. அவங்க அது இது வந்து சீட் அலோகேஷன்லேயே எவ்வளோ சீட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்குறாங்களோ அப்பயே தெரிஞ்சிடும் அவங்க அந்த மூடில் இருக்காங்களா இல்லையான்னு. நீங்கள் நிறைய சீட்டு ஒதுக்க உங்களை அறியாமலே நீங்கள் வந்து ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். இது கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்வுதான். இன்னொரு முக்கியமான இடம், முதலமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன விஷயன்றது, இடங்கள் குறித்தெல்லாம் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகுதான் நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். அது வந்து உண்மைக்கு மாறான தகவல். அது வந்து இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் தேர்தல் நோட்டிஃபிகேஷன், இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து 15 நாளில் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது, 3 வீக்ஸில் வரப்போகுது. அப்போல்லாம் இதை பேச மாட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் என்பது முதல்ல, அதுவும் இப்போ எனக்கு கிடைத்த தகவல் படி இப்போயே வந்து திமுக கூட்டணிக்குள்ளே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அந்த ஒரு டாக்ஸ்னுவாங்க, அந்த ஒரு கருத்து பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அது வந்து முதலமைச்சர் சொன்னது உண்மையிலேயே தவறான தகவல் மட்டும் இல்லை, அது உண்மைக்கு மாறான தகவல். அரசியல்வாதிகள் எதை வேணால் பேசுவாங்க. அதுதான் இந்த வேலுச்சாமி பேசினதை செல்வ பெருந்தகை என்டார்ஸ் பண்ணுறதுன்னு இல்லையா, அதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். அகைன் முதல்ல சொன்னதுக்கு வருது. அது வந்து உங்களுக்கு வந்து இடத்தை கூடுதலாக கண்டிப்பாக 25 சீட்டுக்கு மேலே வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 6 சீட்டுக்கு மேலே வேணும்னு மற்ற கட்சிகள் கேட்குறாங்க. இதை எப்படி டிஎம்கே மேனேஜ் பண்ண போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குன்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் விஜயன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கூட்டணி கட்சிகளில் ஒருத்தரை கூட இழப்பதற்கு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். கூட்டணி கட்சிகளும் இந்த அலையன்ஸை விட்டு வெளியில் போக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வெளியில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இடதுசாரிகளோ அல்லது காங்கிரஸோ விசிகவோ நினச்சி கூட பார்க்க முடியாது. மேபி போனால் எம்டிஎம்கே மட்டும் போகலாம், மற்றபடி மற்ற 4 பேரும் வந்து கண்டிப்பாக நகர மாட்டாங்க. ரத்தின கம்பள அழைப்பு இபிஎஸ் அது அவருடைய பலவீனத்தை காட்டுதுங்க. எப்படிங்க பிஜேபி இருக்க அலையன்ஸ்க்கு லெஃப்ட்டும் காங்கிரஸும் இடது விசிகவும் வருவாங்க? ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அலையன்ஸ் வந்து இது ஒரு கொள்கை கூட்டணி, அதில் சந்தேகமே கிடையாது. 3 தேர்தல்களாக கலைஞர் கூட ஒரு வெற்றிகரமான கூட்டணியை 2 தேர்தலில் அவர் வச்சது கிடையாது. இவர் 3 தேர்தலில் வச்சிருக்கார். அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டோட கலச்சூழல் அந்த மாதிரி இருக்குன்னாலும் ஒரு இன்க்ளூசிவாக தான் வந்து ஸ்டாலின் இருக்கார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த முறையும் 4வது முறையும் அவர் வந்து இந்த கூட்டணியை தக்க வச்சு பார்த்து நான் நம்புகிறேன். கூட்டணிகளுக்கும் வேறு வழி கிடையாது, அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் இஷ்யூ, காங்கிரஸுக்கும் லெஃப்ட்டுக்கும் விசிகாக்கும் ரொம்ப சாலிடாக. இப்போ திருமாவை எடுத்திங்கன்னா வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 90% தலித் தலைவர்கள் பிஜேபி பக்கம் போனாங்க. ஆனால் போகாமல் உறுதியாக நிற்கிற ஒரே லீடர் இப்போ வந்து திருமா மட்டும்தான். அதனால் லெஃப்ட் காங்கிரஸ் விசிகா இந்த கூட்டணி விட்டு போக மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இடங்களுக்கான விஷயம் தானே, அதுக்கான குரல்கள் தான் கூட்டணி கட்சிகளால் கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்த மட்டும்தான் இருக்கா? ஏன்னா இப்போ மணி அவர்கள் சொல்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை, கொள்கை அளவில் பார்த்தாலும் இல்லை. விஜய் அவர்கள் அவங்க எப்படி பார்க்க போறாங்கன்னு தெரியல. அப்ப இதற்குள்ள இருக்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ள தான் எல்லாரும் அகாமடேட் ஆகும். நிச்சயமா. ஆனா வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கு, ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு, இங்கேயும் புகைச்சல் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதுவும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு என்னன்னா, திமுக விட்டு கொடுக்காதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் என்னன்னா 2021 அவங்க நடந்துகிட்ட முறை. அதுக்கு முன்னாடி 10 வருடமா ஆட்சியில் இல்லை, இவங்க ஒன்றியத்திலேயே இவங்களுடைய ஒரு கூட்டணி ஆட்சி இல்லாத ஒரு சூழல்ல கூட இவங்க தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப நெருக்குதல் பண்ணி தான் அவங்க வந்து வச்சிருந்தாங்க 2021. ஆமா, அது வந்து இப்போ வெளிப்படையாக தெரிஞ்ச மறுபடியும் அறிவாலயத்துக்கு ஓடுவாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ்னு ஓடுவாங்க. அவங்களுக்கு உரிய தொகுதி இல்லை, மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்புறம் எங்களுடைய சின்னத்திலே நீங்கள் போட்டியிடுங்க. இப்போ இந்திய ஜனநாயகத்துக்கு அது எதிரான ஒரு விஷயம். இது வந்து பல கட்சி தான் இந்திய ஜனநாயகங்கிறது. இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கட்சி கூட அவங்களுடைய சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுங்கன்னா பெரிய கட்சியான சிபிஎம் சொல்லுது. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அமைச்சர்கள் இடம் அது வேறு அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இவங்க வந்து என்னென்னா
அவங்களுக்கு உரிய இடத்தையும் தராம அந்த சின்னத்திலையும் இல்லை எங்க சின்னத்தில் போட்டியிடுங்கன்னு சொன்ன கட்சி தான் திமுக. ஆனா இப்ப 5 வருட ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆட்சி இப்போ அப்போ போன தடவை விட இன்னும் கடுமையாக தான் அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மலாம் போட்டிட்டு அதில் வந்து இப்போ விசிகாவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இது எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. இப்போ அதுக்கு தானே சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க 21ல் நாங்கள் சமரசம் பண்ணிக்கிட்டோம் பாஜக எதிர்ப்புக்காக, இந்த முறை நாங்கள் பண்ண மாட்டோன்ற ஸ்டாண்டு எதை சொல்லுது? நம்ம மணிசார் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் போராடி பார்ப்போம் முடிந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பில் வந்து கூட்டணி கட்சிகள் தரப்பில் இருக்குமே தவிர இவங்க வந்து அந்த சீட்டுகள்லாம் விட்டு கொடுத்து ஏற்கனவே 2011 நடந்த மாதிரி 119 சீட்டில் நடந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க. அது வேறு விஷயம். வெற்றி பெற்றாலும் கூட ஒரு கூட்டணி ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு கம்மியான 63ன்ற நம்பர் ரொம்ப பெருசா போயிடுச்சு. ஆமா, ஐய மீறிய நம்பர். அதுக்கப்புறம் நீங்க குறைஞ்சுதான் ஆக வேண்டிய சூழல் திமுக. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை இவர் மு.க. ஸ்டாலின் வந்து விரும்ப மாட்டாரு. அன்னைக்கு கருணாநிதி விரும்பாம இருந்திருக்கலாம், வேற வழி இல்லை. ஆனா இப்ப இவருக்கு வந்து அந்த நிர்பந்தம் கிடையாது. நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, ஓகே, அவ்வளவுதான். பாக்கி ஒரு கம்ஃபர்டான பொசிஷன்ல திமுக இருக்கா? திமுக தலைவர் இருக்காரா? இல்லை, திமுக தலைவர் பொறுத்தவரை அவர் கம்ஃபர்டபுளாக இருக்காரு. ஏன்னா எப்படி ஒருவேளை கூட்டணி கட்சி தன்னோட முரண்பட்டால் கூட அவர்களை தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மு.க. ஸ்டாலின் உண்டு. அதுவரையில் நான் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை மற்ற தலைவர்களை நான் பார்த்ததில்லை. இவர் கலைஞர் கருணாநிதி கிட்ட கூட அந்த மாதிரி இல்லை. அதனால அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, சித்தாந்தம் எல்லாமே கொள்கை கூட்டணி என்று சொல்லும்போது கூட்டணி ஆட்சி ஒருமித்த கொள்கையோட கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் ஒன்று வியப்பு இருக்காது. முரண்பட்ட கட்சிகள், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த காலத்தில் ஆட்சியில் பங்கேற்பதில்லைன்னு இருந்தாங்க. ஆனால் இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சராக இருந்தார் தேவகவுடா ஆட்சியில் நினைக்கிறேன். சிபிஐ இருந்தது. எந்த அரசு பதவி ஏற்காத மார்க்சிஸ்ட் கட்சி சோம்நாத் சாட்டர்ஜி யூபிஏ ஆட்சியில் சபாநாயகர் மக்களவை தலைவராக இருந்தார். ஆக அவர்களே காம்ப்ரமைஸ் ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறம் அந்த 2 முடிவுக்காகவும் வருந்துனாங்க. தப்பான முடிவு எடுத்தோம், அவங்க பல சந்தர்ப்பங்களை கம்யூனிஸ்ட்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அதுதான். எமர்ஜென்சி ஆதரிச்ச சிபிஐ பின்னாடி வருத்தம் தெரிவித்து அது வேற. நம்ம அப்படி பார்க்கல. வந்து கூட்டணி ஆட்சி ஒருமித்த கொள்கையோடு இருக்கிறப்ப கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்காது. இவர்கள் கேட்பதற்கு இன்னொரு காரணம் சொல்றேன். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இதே கூட்டணி கட்சிகளுக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டதுன்னு மறக்க முடியாது. கே.எஸ். அழகிரி அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது எங்களுக்கு மன வருத்தம் தருகிறது, நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம், கிட்டத்தட்ட புலம்பினார்ங்கிற வார்த்தை கொஞ்சம் தவறாக இருக்கலாம், புண்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வருத்தம் தெரிவித்தார். அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்க ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் திமுகவினர் இடம் பெற்றார்கள். அதுக்கான மாற்றுதில்லை. இந்த மாதிரி எதுவும் நேரக்கூடாது. நம்ம விசிக சொல்வதனால விசிக 6 இடங்கள் முதல்ல கையெழுத்திட்டதுனால மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன குறைப்பட்டாங்க, ஏன் 6க்கு ஒத்துக்கிட்டீங்க, இதை காமிச்சு எங்கள்கிட்ட ஒத்துக்க வைப்பாங்கன்னு சொன்னதா அவரே பேட்டியில் சொன்னார். தன்னோட தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ண, நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடம். அவர் நீண்ட உரை நிகழ்த்திய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இவங்களுக்கு எல்லாம் ஒரே புள்ளி வந்து, நான் கொள்கை கூட்டணின்னு சொல்றது கூட ஒரு விஷயத்துல மாறுபடுவேன். இவங்களுக்கு எல்லாம் ஒரே புள்ளி பிஜேபி இல்லைன்னா இவங்க இந்த கூட்டணிக்கெல்லாம் இங்கே இருக்காது. எப்போ கடந்த காலத்தில் எம்ஜிஆர் கிட்ட இதே கம்யூனிஸ்ட்கள் மற்ற கட்சிகள் திமுக அணியில் இருந்தவர்கள் எம்ஜிஆரை ஆதரித்த ஒருவேளை இந்த கேஷன் பேசிட்டே இருக்காங்கல்ல, அதிமுக கடைசி நேரத்தில் முடிவை மாத்தலான்ற ஒரு ஆப்ஷனையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது பேசு பொருளா? அது தெரியாது. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையிலானது, எப்படி மாறுமோ தெரியாது. ஆனால் அதிமுக பாஜகவை பொறுத்தவரை இல்லை, அதோட மேலே வந்து டெல்லியில் இதையும் இப்போ மணி அவர்கள் சொன்னதுனால கேட்குறேன். இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு தெரியாது இல்லை, பாஜக இருக்கிற அணியில் இருந்துக்கிட்டு எப்படி விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார்? அதனோட பொருள் என்ன? இல்லை, அது ஒரு சின்ன வார்னிங் பிஜேபிக்கு. லுக், நான் வந்து ரொம்ப என்னை போட்டு அமுக்காதீங்க, என்னை வந்து கூட்டணி ஆட்சி நாங்கள் அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஸ்மால் வார்னிங். இது வெளியிலலாம் அவரால் வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் இப்போ திமுகவோட இருக்க கட்சிகள் அங்கே போகாது. இது ரொம்ப ஒரு சாலிடான அலையன்ஸ். இது ஒரு சாலிட் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் 26ல் உடையும் நான் நம்பலை. இன்னொன்று, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறையை வைத்து பார்க்கும்போது அவர் இன்க்ளூசிவாக தான் இருக்காரு. கடந்த முறையை விட கூடுதலாக தான் இடங்களை கொடுப்பார், கொடுத்து தக்க வைப்பார் தான் நான் நம்புறேன். திவாகர், இப்போ இடங்களுக்கான எண்ணிக்கை அதிகரிப்பது அது மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட ஒரே உத்தியா இருக்க முடியுமா? அது மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம கூட்டணி ஆட்சி அப்படின்னா, இப்போ நீங்கள் மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி வந்ததே வந்து முதல்ல வந்து இது காங்கிரஸ் தான் வந்து ஒரு அசுரபலமிக்க ஒரு கட்சியாக இருந்தது. எப்போ வந்து மாநில கட்சிகள் வளர ஆரம்பிச்சதோ,
மற்ற கட்சிகள் வளர ஆரம்பிக்கிற பொழுது ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது வந்தது. இன்னொன்று ஒரு பொது எதிரியை வந்து எதிர்க்கணும்னு சொன்னால் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது. அப்படிதான் வந்து இந்திரா காந்தி வந்து ஜனதா கட்சி முதல்ல வீழ்த்தியது. பின்னால் ராஜீவ்காந்தி இருந்த காலகட்டத்தில் வந்து தேசிய முன்னணி, அதுக்கப்புறம் ஐக்கிய குஜரால், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. இப்போ இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமையணும்னு சொன்னால் இப்போ திமுக தான் தலைமையில் இருக்காங்க அப்படின்னா திமுகவை விட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சா கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சாத்தியம் இருக்குது. அல்லது திமுக கூட்டணி எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி அது பெரிய எதிரியாக இருக்காங்க, அவங்களை வீழ்த்தணும்னா கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு இடம் கொடுத்தாதான். இப்ப காங்கிரஸை வீழ்த்தணும், இன்னைக்கு மோடியை வீழ்த்தணும், ஒரு இந்தியா கூட்டணி இருக்கிற மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிங்கிறது ரொம்ப வலிமையான கூட்டணி, அதை வந்து வீழ்த்தணும்னா ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு அந்த பேரத்துக்கு இங்க தயாரா இருக்கணுங்கிறது. இது ரெண்டுமே இப்ப இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான இடம். எதிராளி பலவீனமாக இருப்பதாக ஒரு தோற்றம் இருப்பதாகவும் சொல்றீங்க. இன்னொன்னு கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுங்கன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சி தயவு இல்லாமலாம் ஜெயிச்சது கிடையாது, நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிகா. இதை நீங்க அப்படியே தலைகளா யோசிச்சு பாருங்க. திமுக வந்து கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம ஜெயிக்கிறது ஓகே, திமுகவோட தயவு இல்லாம இந்த கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. நீங்க இன்னைக்கு வந்து சிபிஎம்க்கு வந்து இந்தியா முழுக்க மொத்தம் 4 எம்பிக்கள் தான், அதுல 2 எம்பிக்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள். சிபிஐக்கு இருக்கிறது மொத்தமே 2 எம்பி தான், 2 எம்பியுமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எம்பிக்கள். காங்கிரசுக்கு இன்னைக்கு அதே நிலைமை தான். விசிகா மட்டும்தான் மாநில அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. மதிமுகவுடைய பலம் என்ன அப்படிங்கிற ஒரு ஓட்டு எங்க ஓட்டுன்றாங்க விசிகா. ஆமா சொன்னார். ஆனா அவர் எந்த இடத்துல சொல்றாரு, ஒரு ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் அம்பேத்கர் சிலை திறப்புல என்ன சொல்றாருன்னா வந்து நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம், 4 ஓட்டு விழுந்ததுன்னா 1 ஓட்டு விசிகாவுடைய ஓட்டா இருக்கும் அப்படின்னாரு. நீங்க திமுக கூட்டணியிலேயே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறது விசிகா மாநில அளவில். மற்ற எல்லா கட்சிகளும் வந்து முன்னிருந்த நிலைமையை விட அதனுடைய வளர்ச்சிங்கிறது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்தம். இவங்க வந்து நெகோசியேஷன் பண்ணக்கூடிய இடத்திலே இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொன்று எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ரொம்ப வலிமையான கூட்டணி, அதை வந்து வீழ்த்தணும்னா சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்து அமைச்சர்கள் இடம் கொடுத்து தான் திமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிற இடமும் இல்லை. அவங்களே அந்த கூட்டணியில் நம்பகத்தன்மை இல்லை, நம்பிக்கை இல்லாதனால தான் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியிலிருந்து உடஞ்சு 4 பேர் எங்க கூட்டணிக்கு வருவாங்க திருப்பி பேசிட்டு இருக்காங்க. விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லி அதிமுகவும் சொல்லுகிறது, பாஜகவும் சொல்லுகிறது. நீங்க என்டிஏ கூட்டணி வலிமையான கூட்டணி, ஏன்னா பாஜகவுக்கு ஒரு கூட்டணி இல்ல, ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, இது ஏசி சண்முகத்திலிருந்து ஒரு கட்சி இருக்குது, ஏடிஎம்கேக்கு தேமுதிக இருக்காங்க. இவங்களே போதும் நாங்க வந்து வெற்றி பெற்றோம், திமுக வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா விஜயை கூப்பிட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. விஜய் இத்தனை கொள்கை எதிரி பிஜேபி பிரகடனப்படுத்த பிறகும் பிஜேபி வந்து விஜய் மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்கன்னா இந்த கூட்டணியுடைய பலம் போதல நினைக்கிறாங்க. இன்னொன்று சோமு சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் வந்து ஆட் பண்ண விரும்புறேன். 2021 தேர்தலில் திமுக வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சின்னத்தில் நிப்பாட்ட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க, அது உண்மைதான். அது அதே மாதிரி வந்து அதிமுகவும் வந்து இப்போ கருணாசில இருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அது ஜனநாயகபூர்வமானது இல்லைனாலும் கூட பொதுவாக அந்த பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல. அவங்க ஒரு அந்த கட்சி சின்ன கட்சிகளுடைய சின்னத்தில் ஒரு தொகுதியில் நிற்கிறப்ப அவங்க வந்து வெற்றி பெறுவாங்களா இல்லையா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆனா 2024 பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுடைய நிலைப்பாடுங்கிறது அப்ப வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இல்ல எங்களுடைய சின்னத்துல நிப்போங்கிறப்ப கொடுக்கறது மட்டும் இல்ல, அது வந்து துரைவைகோ வந்து கண்ணீர் விட்டு அழுது அதுக்கப்புறம் இல்ல இவங்களுக்கே கொடுத்தாங்க, விசிகா வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுல இன்னொரு விஷயமே என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப வந்து சிபிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி வந்து இது மதுரையிலையும் கோவையிலையும் தான் அவங்க வந்து நின்னாங்க. அண்ணாமலை அங்க நிக்கிறப்ப அந்த ரிஸ்க் வந்து திமுக எடுத்துக்கிச்சு. திமுக அங்க நின்று சேவ் பண்ணாங்க, வந்து அவங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு திண்டுக்கல்ல மாத்தி கொடுத்து அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்ன காரணம், சிபிஎம் காப்பாத்துறது மட்டும் இல்ல, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியுங்கிறப்ப எந்த இடத்துலயுமே வந்து அதை நழுவ விட வேணாம். வரப்போகக்கூடிய சட்டமன்ற தேர்தலுமே 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும். இன்னொன்னு திமுக இது வரைக்கும் 2வது முறை ஆட்சி அமைச்சதே இல்லைங்கிறத உடைக்கணும்னு சொன்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் அனுசரிச்சு இதே படத்தோட நின்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிறது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். அதனால இந்த கூட்டணியை வந்து எந்த ஒரு காரணத்தினாலையும் அதை சிதறடிக்கிறதுக்கு அவர் வந்து விடமாட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு புள்ளி வச்சுக்கலாம் திருமணி. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய வாய்ப்புகள் எதிர்ப்புறத்துல இல்ல, அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு. திமுகவுக்கு சுகுணாதேவார் சொன்ன மாதிரி 2வது முறை ஆட்சி அவங்க வரல, கலைஞர் நீங்களாக அதை தவிர்த்து விட்டு பாக்குறப்ப இந்த நெருக்கடி இருக்கிறப்ப இந்த சூழலை வச்சுதானே ஒரு கோடு கிழிக்கணும்ன்றது. ஆனா சோமு அவர்கள் சொன்னது இல்ல ரொம்ப அதை எளிதா பண்ண முடியும், ஏன்னா சூழல் திமுகவுக்கு சாதகமா தான் இருக்குன்றது. நீங்க எந்த பார்வை? சூழல் அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சூழல் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி வந்து 4 சீட்டில் 2 வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் சிபிஎம்முக்கு, 1 கேரளா 1 ராஜஸ்தான் நினைக்கிறேன். சிபிஐ 2மே தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கு.
ஸோ ஒரு பெரிய அளவில் வந்து பேரம் பேசுகிற ஸ்டேஜில் அவங்க இல்லை. இது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது, திமுக இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. அது ரெண்டுமே உண்மைதான். அது வந்து அதுல ஒருத்தர் சார்ந்து இருக்கிறப்ப யாராவது ஒருத்தரை ஒரு கைத்தை அப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கைத்தை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கான வாய்ப்பு வந்து இந்த அப்படி இருக்குன்னா காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அது வந்து டிபெண்ட்ஸ் அவங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க முழுக்க டிஎம்கேவை சார்ந்து தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் சிபிஐக்கு எனக்கு தெரிஞ்சு ரெக்கக்னேஷனே போயிருக்கு. என்னுடைய சப்ஜெக்ட் கரெக்ஷன் நான் சொல்கிறேன். நான் நேஷனல் லெவல் ஆமாம் நேஷனல் ரெக்கக்னேஷனே போயிடுச்சு. அவங்க தப்பி பழிச்சதே வந்து 2 தேர்தல்களில் வந்து திமுகவால் தான் தப்பி பழிச்சிருக்காங்க. 543 சீட்டில் 2 சீட்டு, அதுவும் ஒரு ஸ்டேட்லேருந்து தான் ரெப்ரஸன்டேஷன் வரணும். ஒரு மாநில கட்சி அளவுக்கு சுருங்கிட்டீங்க. அதனால் அவங்களால பெருசாக ஒன்றும் டாமினேட் பண்ண முடியாது. எங்கே இருந்தால் அழுத்தம் வருதுன்னா அது காங்கிரஸ் கிட்ட தான் வரும். அதான் இன்றைக்கி வந்திருக்குது. பட் அது இதை சரி பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது. சரி பண்ணிடும். ஆமாம், இது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இட் மே பி ஸ்டார்ம் இன் டீ கப்னுவாங்க. ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புயல் இது. அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம கூட்டணி ஆட்சின்னு பேசும்பொழுது செயல் திட்டத்தின் அடிப்படையில் அது வந்தால் தான் நல்லாயிருக்கும். காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் வெறுமனே கூட்டணி ஆட்சின்றது வந்து அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து நீங்கள் வந்து மொத்தமாக சேர்ந்து வளங்களை பிரித்து கொள்வது, தனிப்பட்ட லாபங்கள், ரொம்ப கண்ணியமாக சொல்கிறேன்னா அது அந்த பார்வையில் தான் அது புரிந்து கொள்ளப்படும். அந்த விதத்தில் வந்து இடதுசாரிகள் சொல்கிற அந்த பாயிண்ட் கரெக்ட். நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்குன்னும் பொழுது எதற்காக, எதன் அடிப்படையில்? அப்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு செயல் திட்டம் வருது. UPA 1 வந்து 2004 to 8, ஏன்னா 2008 இதே ஜூலை மாதம் வந்து அவங்க நியூக்ளியர் பில்லில் கவர்மெண்ட் வாபஸ் வாங்கினாங்க. அது ஒரு மிக அற்புதமான ஒரு காலகட்டம். அது வந்து அந்த UPA 1 வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து அது ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற பல விஷயங்கள் அங்கே RTA இருக்கட்டும், நொரேகா ஸ்கீமாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆமாம். அதே UPA 2 வரும்பொழுது லெஃப்ட் கூட இல்லை, மம்தா பானர்ஜி அந்த கோரிக்கையை வச்சோடனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மின்னல் வேகத்தில் செயல்பட்ட காங்கிரஸ் அடுத்த நாளே அதற்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. அது கடைசியில் 2014 அவங்க தோத்ததுக்கு காரணமே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாதது தான். அதுவே நம்ம அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சின்னு பேசும்பொழுது ஒரு விஷயத்தை அடிப்படையில் வச்சு பேசணும். அது எந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில். இப்போ மணி அவர்கள் சொன்னதோட இன்னொரு கோணத்தில் பார்க்குறப்ப, இப்போ விஜய் தரப்பில் கேட்குறப்ப பலரும் வந்து சொல்கிறது வந்து மக்கள்கிட்ட அந்த ஆசை வந்துருச்சு. இவங்க திரும்ப திரும்ப அப்படி மக்கள் ஆசைப்படலைன்னெலாம் சொல்கிறாங்க. என் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்தபோது கூட ரிசல்ட் வந்து அது கூட்டணி ஆட்சிக்கான ரிசல்ட் தானே, இப்படி நாங்க தரமாட்டோம்னு சொல்வதே கூட மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக கூட இருக்கும், கூட்டணி கட்சி தொண்டர்கள் உணர்வுகளுக்கு எதிராக இருக்குன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே, அதை நீங்க எடுத்துக்கிறீங்களா? அதாவது அது விஜய் தாவக தரப்புல அதை பற்றி அது பேசலாம். தாவக தரப்புல சொல்ற எதையுமே நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு எனக்கு ஒரு இது என்னன்னா, அவர் தான் சொன்னார் 25% எங்களுக்கு ஆதரவு இருக்குது, நாங்கள் சர்வே எடுத்துட்டோம். அது எந்த சர்வே என்ன? நானும் அப்பப்போ ஃபோன் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் அங்கங்கே நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர் இருக்காங்க, பேசுகிறேன். எங்கே என்ன சர்வே எடுத்தாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு 25% அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அதீதமான ஒரு கற்பனை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மக்கள் இதை விரும்புகிறாங்க, அதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இல்லை. இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்போ சும்மா இப்போ விசிகாவோ காங்கிரஸோ இவங்கெல்லாம் அந்த நிர்வாகிகளோ அந்த தலைவர்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா, இது நல்ல காலம், இந்த ஒரு ஒரு ப்ரெஷரை கொடுத்தா கூட்டணி அமைச்ச ஆட்சிக்கு ஒத்துக்க வைக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலான ஒரு விஷயம், பாஜக கூட்டம் ஏதோ நடக்குது, ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா வீட்டுக்கெல்லாம் வாங்க, என்ன வேணாலும் தரோம், ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு நயினார் நாகேந்திரன்ட்ட. இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் இருக்குது, இப்போதைக்கான ஒரு மனநிலை. இது காலங்கட்டத்தில் இப்படி மாறலாம். இந்துக்கள் இருக்கிறாங்க, இந்துத்துவாக்களாக இருக்கிறவங்க குறையும். இது இப்போதைய சூழல். இது திமுகவுக்கு பலம். இப்போ எங்களுக்கு உரிய சீட்டு நீங்கள் தரலன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் விலகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ எகன்ஸ்ட் பாஜகவாக இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்களா, திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா? மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் எங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த பக்கம் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஆளு யாருன்னு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க மக்கள் மனநிலை இல்லைன்னா அந்த ஓட்டு வீணா போயிடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி யாரும் வரும். அது கூட்டணி கட்சிகளுக்கு தான் பலவீனமா போயிடும், அப்படி ஒரு முடிவு போயிடும். இப்போதைய ஒரு சூழல்ல சிபிஐயா இருக்கட்டும், இந்த முக்கியமா இப்ப வந்து போன தேர்தலை விட இன்னும் அதிகமாக வந்து மு.க. ஸ்டாலின் வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கு காரணம் 2 பேர். ஒன்று ஒரு ஜடப்பொருள், அதாவது கட்சி பாஜக, இன்னொன்று கவர்னர் ரவி. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இவர் இன்னும் உறுதியாக இருக்கார். இப்போ நிறைய சுற்றுல வந்து ஒரு கூட்டணி கட்சிகளை கையாளுவதில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல ஃபார்முலாவை கொண்டு வந்துட்டா போதும், எல்லாரையும் வச்சுக்க முடியும், தக்க வைக்க முடியுன்றது பேசுறதுல இருந்து தெரிவிக்க. எந்தெந்த சமயத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் எழுந்தாலும்
அதை வந்து சமாளித்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுமோ அந்த உத்தி வந்து ஸ்டாலினுக்கு இருக்குது. பல சமயங்கள் இப்போவே சில மாதங்களுக்கு முன்பு வைகோ மறுமலர்ச்சி திமுகவில் ஏற்பட்ட சில விஷயங்களில் அவர் வைகோவையே அவர் வைகோக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கல, அந்த வருத்தத்தையே போக்குற அளவுக்கு அவர் ஹேண்டில் பண்ணிட்டார். ஓகே, அந்த உத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு கலைஞரை விட இவர்கிட்ட அந்த அணுகுமுறை இருக்குதுனால கூட்டணி நண்பர்கள் எல்லாரும் சொன்னது அந்த ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன். ஆனால் கொள்கை கூட்டணி சொன்னால் காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு வேலையே இல்லையே, கொள்கை கூட்டணியாச்சே. அப்புறம் தென் வாட் இஸ் த ரீசன், இது நெசசிட்டி ஃபார் காமன் மினிமம் ப்ரோக்ராம். ஓகே, ஆகையினால இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் இது என்டிஏ வாஜ்பாய் காலத்திலேயோ மன்மோகன் சிங் காலத்திலோ வந்ததுன்னா அது ஒரு நெசசிட்டிக்கு தேசிய அளவில் பல்வேறு தரப்பட்ட கட்சிகள், மாநிலங்கள், ரீஜனல் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து டூ டோன்ட்ஸ்ல டோன்ட்க்கு தான் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. இப்போ அது எல்லாமே டூஸ் நிறைய இருக்கிற பட்சத்தில் ஓகே, கூட்டணி ஆட்சி அடுத்தது காமன் மினிமம் ப்ரோக்ராம் லீட்ஸ் டு கூட்டணி ஆட்சி. ரொம்ப நிறைவு கருத்து முத்தாய்ப்பா எப்படின்னு சுருக்கமாக சொன்னால் 2021 வந்து திமுக ஜெயிச்சதுக்கான காரணம் முக்கியமானது பாஜக இது, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு. இப்பயும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது, அதனால அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது திமுகவுக்கு. அதே நேரத்தில் திமுக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களும் ஒரு இந்துத்துவ கட்சியாக செயல்பட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்கள்ல பட்டியல் போட்டால் லேட் ஆயிரும். இதையே தொடர்ந்தாங்கன்னா இந்து மக்கள் இந்துத்துவ மனநிலையில போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த தேர்தலில் அப்ப திமுகவா பாஜகவான்னு பாக்குறப்ப பாஜக பக்கம் போயிருவாங்க. திமுக கவனமா இருக்கணும். இப்போ 5 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமான்ற இடத்துல தான் வரப்போறாங்க. அப்படியும் ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன் இருக்கா? நிறைவு பார்வையா எப்படி சொல்றீங்க திமுகவுக்கு? அவங்க இப்போ 4 முனை போட்டியிலையும் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இன்னைக்கு எடப்பாடி பேசின பேச்சு, விசிகா லெஃப்ட்டுக்கெல்லாம் கொடுத்த அழைப்பெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு சின்ன சலனம் வந்திருக்கோ அல்லது ஒரு மைல்டு வார்னிங் கொடுக்குறாருலாம் தோணுது. இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை. ஸோ ஆஸ் ஆஃப் நோ விஜயன் தெளிவாக சொல்லலாம், 4 முனை போட்டியில் இன்றைய தேதியில் என்ன 8 மாதம் இருக்குது, அது என்ன வேணால் நடக்கலாம். பட் இன்றைய நிலவரப்படி சொல்லும்போது இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. சுகுணாதேவர் சுருக்கமாக உங்கள் நிறைவு பார்வை ப்ளீஸ். டைம் இல்லை பாக்கி. இதில் ஒன்றுன்னா இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் பொதுவாக வந்து 2 முரண்பட்ட கட்சிகள் கூட்டணி வைக்கிறப்ப தான் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. டிஎம்கே பிஜேபி மாதிரி திமுக அலையன்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நீட்டில் இருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிலையும் ஒரே மாதிரியான ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ ஏடிஎம்கேவில் தான் வந்து அமித்ஷா வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாக போகணும். அப்போ ஏன்னா அவங்க நீட்டில் இருந்து பல விஷயங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு மறைமுகமாக கூட்டணி ஆட்சிங்கிற ஒன்று அமித்ஷா அப்போவே சொல்லியிருக்காரு. அது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து கூட்டணி ஆட்சி வந்து மக்கள் விரும்புறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியவே தமிழ்நாட்டில். ஏன்னா எந்த கட்சியும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இது வரைக்கும் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டதே இல்லை. அதனால அப்படி ஒன்று நடந்தா நமக்கு அது தெரிய வரும். இப்போதைக்கு அது நமக்கு தெரியவே தெரியும். நேரமின்மை மன்னிக்கவும். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நேர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.